மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டிஸ் நிறைய பேர் இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க, பேரண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பள்ளிகள் திறப்பு பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கத்தை காரணமாக ஆல்ரெடி தள்ளி வச்சுட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். June 4 தான் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா June 8 பள்ளிகள் திறப்பான்னு சொல்லி பல நியூஸ் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி சண்டே ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லா நியூஸுமே இதான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன தகவல், ஸ்கூல் ரீஓப்பன் தள்ளி வைக்கப்படுமா படாதான்னு சொல்லி ஆஃபீஸில் பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா. ஓகேப்பா, இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் சண்டேவா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே உங்களுக்கு வியாழக்கிழமை ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சைட்லேருந்தும் சரி, பெற்றோர்கள் சங்கம், ஆசிரியர்கள் சங்கம் சொல்லி எல்லா சங்கத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு 4 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுறலாமே. ஸோ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கமானது 4 நாள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் என்னதான் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் குறைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் 4 நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது, வெயிலின் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரியவர்கள் நாமளே பார்த்தீங்கன்னா வெளியே போக கஷ்டப்படுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தள்ளி வைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. சப்போஸ் தள்ளி வச்சாங்கன்னா ரொம்ப ஹாப்பி நியூஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாணவர்களாக நீங்களும் அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க, பெற்றோர்களும் அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளி வைக்க வாய்ப்புகள் சற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கூட நம்ம இதையோட எதிர்பார்க்கல தானே. ஸோ June 4 வரையும் பள்ளிகள் திறப்ப பார்த்தீங்கன்னா தள்ளி வைப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கிடையாது. பட் தள்ளி வச்சாங்க வெயிலின் தாக்கத்தை பொறுத்து. பட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி வைக்க வாய்ப்புகள் சற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக தள்ளி வச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ஆஃபீஸில் கொடுக்குறேன். ஸோ மண்டே, டியூஸ்டேக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துருப்பா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய புதிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்முடைய முதல்வர் கையிட்ட கொடுப்பாரு. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கிட்ட சொல்லுவார். அவர் பின்னா முடிவு எடுத்து பள்ளிகள் திறப்ப தள்ளி வைக்கலாமா இல்லை வழக்கம் போல் பள்ளிகள் திறந்தலாமான்னு சொல்லி கண்டிப்பாக யோசித்து முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்ப மேக்ஸிமம் தள்ளி வச்சுருவாங்க. இந்த 5th to 9th 12th வரையும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறேன்ப்பா. உங்கள் ஊரில் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க, உங்கள் டிகிரி எவ்வளோ இருக்குது, வெயிலின் தாக்கம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் யாரெல்லாம் ஃபிட்னஸ் ஆர்வமாக இருக்கீங்களா, Gautam.era என்னோட இன்ஸ்டா பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அங்கே, ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணி விட்டு உங்கள் ஊர் பேரை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி 10th வந்து 12th நிறைய பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களோ உங்கள் ஸ்கூல் பெரிய ஊர் பெரிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ பார்த்து ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக லீவ் என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.